ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சுனபா யோகம் இதான் எங்களுக்கு தெரியும். இது என்ன யோகம்னு தூக்கிட்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? ஆனால் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்ல தெரியாத பல விஷயங்கள் இருக்கு. இந்த சுனபா யோகம்ங்கிறது பெரும்பாலும் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். எல்லாத்துக்கும் பலன் கொடுத்துறது இல்லைல்ல. ஒரு சிலருக்கு பலன் கொடுக்குது, ஒரு சிலருக்கு அப்படியா சுனபா யோகம் வேற இருக்கா என் ஜாதகத்தில் அப்படின்ன மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். சிலருக்கு பேசாமையாவது இருங்க ஐயா, அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குங்கிறீங்க, நான் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ சுனபா யோகம் அப்படின்னா என்ன, அது எப்போ பலன் கொடுக்கும், என்ன மாதிரியான பலன் கொடுக்கும்? ஏன்னா சுனபா யோகம் ஒரு 4-5 பேர்த்துக்கு இருக்குன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காது, ஒரு மாதிரி பலன் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும், எப்போ கொடுக்கும்? சுனபா யோகம் ஃபெயிலர் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன? சுனபா யோகம் இருக்கும் ஆனால் அது வாட்டுக்கு கம்முன்னு இருக்கும், அமைதியாக இருக்கும் அப்படின்வாங்கல்ல, அப்படி அமைதியாக எப்போ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை என்ன டைப்பில் பலன்லாம் கொடுக்குங்கிற டீட்டெயிலை நம்ம பார்த்துடலாம். இதில் சுனபா யோகம் அப்படின்றது ரொம்ப சிம்பிளான ஒரு யோகம் தான். அதாவது சந்திரனுக்கு அடுத்த வீட்டில், சந்திரன் கூட யார் வேணாலும் இருக்கலாம், அதை விட்டுருங்க. சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சூரியனை தவிர மற்ற கிரகங்கள், சூரியன் ராகு எது விட்டுருங்க, மற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா அது சுனபா யோகம். எது? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 5 கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாக்க அது சுனபா யோகம்னு அர்த்தம். இவ்வளவுதான் சுனபா யோகத்துக்கான டெஃபினிஷன். இதை நம்ம ஜோதிட நூல்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்துவுக்கு 2ஆம் வீட்டில் இனியகோடு இருந்த காலே முந்திய சுனப யோகம் இதன் பலன் மொழியுங்காலை சந்ததம் தனங்கள் சேர்ப்பான் சாமானிய புத்தி உள்ளான் சுந்தர புவிகளெங்கும் துதிக்கவே கீர்த்தி மலரும் அப்படின்றான். இதான் சுனபா யோகத்துக்கான வரைவிலக்கணம். அப்போ இந்த சுனபா யோகம்ங்கிறது லக்ன சந்திரனுக்கு 2ஆம் பாவத்தில், நீங்கள் லக்னம் எந்த லக்னமாக வேணாலும் இருந்துக்குங்க, அது பிரச்சனையே இல்லை. ராசி எந்த ராசியாக வேணாலும் இருந்துக்குங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ராசிக்கு 2ஆம் இடத்துல கிரகம் இருக்கா, அவ்வளோதான், இருந்ததுன்னா சுனபா யோகம். சரி, இப்போ சார் இந்த சுனபா யோகம்ங்கிறது சந்திரனுக்கு அடுத்த கட்டத்தில் ஒரு கிரகம் தான் இருக்கணுமா, இல்லை கலெக்டிவாக நிறைய கிரகங்கள் இருக்கலாமா அப்படின்னாக்க 2-3 கிரகம் கூட இருந்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. கிரகம்னு இருந்தா சரிதான். பட் சூரியன் இருந்தாலோ ராகு கேது இருந்தாலோ அது சுனபா யோகத்தில் எடுத்துக்க முடியாது. இவ்வளோதான் விஷயம். இப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்த அணுவை துளைத்தேல் கடலை புகுத்தி குறுக தரித்த குரல் அப்படின்றாங்க இல்லையா? திருக்குறளை பற்றி சொல்ல அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த குறுக தரித்த குரல் மாதிரி இதில் அவ்வளோ விஷயங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு. எப்படின்னா, இப்போ சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்கார், இன்னொருத்தருக்கு புதன் இருக்கிறார், இன்னொருத்தருக்கு குரு இருக்கிறார், இப்படி சனி இருக்கிறார், அப்படி மாற்றி மாற்றி இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சனி இருக்காருன்னா இந்த சுனபா யோகம் எப்போ வேலை செய்யும் சார்? எந்த கிரகம் சந்திரனுக்கு 2ஆவது வீட்டில் இருந்தாலும் அது சுனபா யோகமாக இருந்தால் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை நடக்கணும், இல்லாட்டி சந்திர தசை நடக்கணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக சுனபா யோகத்துக்கான பலனை கொடுத்துருவாங்க. இந்த 2 தசையுமே நடக்கலைன்னாக்க நமக்கு சுனபா யோகம் இருக்கையே நானும் ரவடிதான்ற மாதிரி தான் இருக்குமே தவிர அதனால ஒரு பிரயோசனமும் இருக்காது. இப்போ நம்மள நிறைய பேர் சொல்லுவாங்க கஜகேசரி யோகம் இருக்குது எனக்கு, குருவுக்கு சந்திரன் கேந்திரத்தில் இருக்கார் அப்படின்னுவாங்க. அப்போ கஜகேசரி யோகம் ஏப்பா வேலை செய்யலைன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம இல்லையா? நம்ம சேனல்லையே இருக்குது, கஜகேசரி யோகம்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அப்போது கஜகேசரி யோகம் இருந்துமே ஒன்றும் வேலை செய்யும். சிலருக்கு குருவுக்கு சந்திரன் 6-8-12 நின்னா அது சகட யோகம்ன்றான். அகடிலா மகன் மன்னனுக்கு 6-8 வியத்தில் இகடிலா மதி எய்தி இருந்தில் சகட யோகமே விளையும் துன்பம் விளையும் அரிட்டமேன்னு ஒரு கவி உண்டு. அதாவது குருவுக்கு சந்திரன் 6-8-12 இருந்தால் 6ஆம் இடம் 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அது சகட யோகம், கஷ்டப்படுத்துகிற யோகம். இது கஜகேசரி யோகம், பெரிய யோகம் தர யோகம். இது 2மே இருந்தாலும் ஒருத்தருக்கு இது இருக்குது இன்னொருத்தருக்கு இது இருக்குன்னு வைங்க, 2 ஒன்றாலாம் வராது. அப்படி இருந்ததுன்னா யோகமும் பெருசாக செஞ்சுருக்காது, தோஷமும் செஞ்சுருக்காது. என்னையா காரணம் அப்படின்னா திசை நடந்திருக்காது. சரி, ஆஃப் லேட்டு திசை நடக்குதுன்னா பிரச்சனை இல்லை, ரொம்ப சின்ன வயசில் நடந்துருச்சா அதுவும் பிரச்சனை இல்லை, 2 நாளையும் ஒரு புரேசனம் இல்லாமல் போயிடும். அப்போது கரெக்டான காலத்தில் தசை வரணும், ப்ளஸ் அந்த யோகம் இருக்கணும் அல்லது தோஷம் இருக்கணும், அப்போ தான் அது பேசும். ஸோ அந்த வகையில் சுனபா யோகம் எப்போ பேசும்? தசை நடக்கிறப்ப பேசும். எந்த தசை நடக்கிறப்ப பேசும்? சுனபா யோகத்தை சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருந்து உட்காந்து உருவாக்குறாரு இல்லையா, அந்த கிரகத்தினுடைய திசையிலையோ
அல்லது சந்திர திசையிலையோ அது பேசுறதுக்கான அமைப்பு உண்டு. மற்ற திசைகள்ல அதனுடைய எஃபெக்ட் பெருசா இருக்காது. சரி, இப்போ சந்திரனுக்கு 2வது வீட்டுல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரியா? நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருங்க, என்ன ராசியா வேணாலும் இருங்க, ராசிக்கு 2வது வீட்டுல சனி இருக்காரு அப்படி வச்சுக்குவோம். இப்ப இந்த சனி சுனபா யோகத்தை உருவாக்கிட்டார். இப்ப இவருக்கு சனி தசை நடக்குது அல்லது சந்திர தசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 2ல ஏதோ ஒரு தசை நடக்குது. அப்ப இந்த சனி தசை சந்திர தசையில 2ல ஏதாவது ஒரு தசை நடந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சுனபா யோகத்தினுடைய முழுமையான யோக பாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சு. அப்ப சனி சுனபா யோகத்தை உருவாக்குனா சனி தொழில்காரகன் இல்லையா? அப்போ அவ்வளவு நாள் வேலையில இருந்துகிட்டு வந்தவரா இருந்தா அப்படி டக்குன்னு சொந்த தொழில் வர்றேன் அப்படிம்பாரு. சரி, சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஜெயிச்சிருவாரா? ஜெயிச்சிருவார். இந்த சுனபா யோகம் கரெக்டா அமைஞ்சுன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவார், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. சரி, அப்ப 2ல சனி நிக்குது. நான் வேலை தான் பார்க்குறியா, சொந்த தொழிலெலாம் பண்ணலை அப்படின்னோம்னா உங்களுக்கு பிரமாதமான ப்ரொமோஷன், அதாவது உங்களுடைய மோர் தென் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட பெரிய ப்ரொமோஷனை நோக்கி போயிடுவீங்க. டபுள் ப்ரொமோட்டட். அல்லது வேற கம்பெனிக்கு போகும்போது இப்போ இங்கே ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் அல்லது ஒரு ஜெனரல் மேனேஜராக இருக்கேன், ஃபைனான்ஸ் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னாக்கா அங்கே போனதும் வைஸ் பிரசிடென்ட்டு அந்த டைப்பில் அதாவது ரொம்ப ஹைலி ப்ரொமோட்டடுங்கிற மாதிரியான பாயிண்ட்ல ஒரு பெரிய ப்ரொமோஷனை நோக்கி போயிடுவாங்க. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் ரொம்ப பிரைட்டா ஃப்ளரிஷ் ஆகும். எது? இந்த சனி 2ல இருந்தா. இதுக்கு அடுத்தபடியா என்ன சொல்லலாம்னா, அவங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் அப்படிங்கலாம். இந்த ஆயுள் பலம் அப்படின்னு வரையில உடல் ரீதியா சரியில்லாம இருப்பாங்க இல்லையா, கிரானிக்கல் டிசீஸ்ல இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. அந்த சனி தசை டச் ஆயிருச்சு, ஒரு 60 வயசுல தொடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 50 வயசுலயே தொடுதுன்னு வைப்போம். 50 வயசுல சனி தசை ஆரம்பிக்குது, சந்திரனுக்கு 2வது வீட்டுல சனி இருக்குது, 69 வயசு வரைக்கும் சனி தசை, அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா, எதுவும் அசைக்க கூட முடியாதுன்றலாம், ஈவன் லக்னாதிபதி நீசமா இருந்தா கூட. அப்போ ஆயுள நல்லா கொடுக்கும். இதே இது அவங்களுக்கு சூரியன் ஸ்ட்ராங்கா இருக்கார், செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கார், லக்னம் சிங்க லக்னா அல்லது மேஷ லக்னா அல்லது விருச்சக லக்னம் இப்படிலாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கடக லக்னம் இப்படிலாம் வருதுன்னா இவங்களுக்கு அக்குமுலேஷன் ஆஃப் பீப்புள், அதாவது கூட்டத்தை கூட்டுறதுக்கு திறம் வந்துடும். எது? சனிங்கிறது கூட்டம், பெருங்கூட்டம்ங்கிறது சனி. அப்போ இவங்க ஒரு தலைவராக இருந்து செயல்படுறது, ஒரு பொறுப்புல இருந்து செயல்படுறது, அரசியல்ல இருந்து செயல்படுறது, அரசாங்கத்துல பெரிய பதவிகளில் உட்காந்து செயல்படுறது, ஒரு பெரிய குரூப்பை கண்ட்ரோல் பண்றதுங்கிறது, அது மாதிரியான பிரமாதமான ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த சந்திரனுக்கு 2ஆம் பாவத்துல சனி உட்கார்ந்துருந்தான். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுங்களா, இந்த சனி அதாவது அந்த லக்னத்துக்கு, உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த யோக பாக்கியம் மாறும். அதாவது யோகம் பெருசா வேலை செய்யுமா அல்லது அந்த ஏரியாவில் வேலை செய்யும். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். இப்போ கடக லக்னம், தனுசு ராசி, சந்திரன் தனுசுல இருக்காரு, லக்னம் கடகம், தனுசு ராசி, அதாவது சந்திரன் தனுசுல இருக்காரு, 2ஆம் இடமான மகரத்துல சனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இருக்கும் தெரியுமா? மிகப்பெரிய கூட்டத்துக்கு தலைவனாகிடுவார், அதே மாதிரி பெரிய பொறுப்புகளை ஏற்று நடத்துவார், ஃபைனான்சியலா ரொம்ப பெரிய அளவில் வருவார், அதை விட பெரிய அளவில் நேம் அண்ட் ஃபேம்ல வருவார். அப்போ இது மிகப்பெரிய யோகமா மாறிடும். சரி, இப்போ இதே காம்பினேஷன் இப்படியே வச்சுக்கிடுவோம். அதாவது கடக லக்னம், தனுசு ராசி, தனுசுல சந்திரன் நிற்கிறாரு, 2ஆம் இடமான மகரத்துல சனி இருக்கார், சனி வக்ரம், இப்படி வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சுனபா யோகம் வேலை செய்யுமா அப்படின்னா வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் தெரியுமா? இந்த 1000 வாட்ஸ் பல்பு போடுற இடத்துல சீரியல் பல்பு போட்டு விட்டா என்ன செய்யும்? அது வாட்டுக்கு மினிச்சிட்டின்னு எரியும் இல்லையா, அது மாதிரி அது வாட்டுக்கு கண்ணை சிமிட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு தூரம் பெருசா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் உண்டு. பெருசா பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ வக்ரம்ங்கிறது அப்படியே மொத்தத்தையும் மாத்தி விட்டு போயிடும் இல்லையா? இப்ப பாருங்க, மறுபடியும் ஒரு சேஞ்ச் சொல்றேன். அதே கடக லக்னம், அதே தனுசு ராசி, சந்திரன் தனுசுல, அதே மகரத்துல 2ஆம் இடத்துல சனி, அதே வக்ரம், ஆனா யோகமா இருக்கும். எப்படியா அப்படின்னா, கூட ராகு சேர்ந்திருக்கு, கூட கேது சேர்ந்திருக்கு, இல்ல ராகு பார்வையில இருக்கு, இல்ல கேது பார்வையில இருக்கு அப்படின்னா மறுபடியும் யோகமா வேலை செய்யும். அப்போ ஒரே சுனபா யோகம், ஒரே லக்னம், ஒரே ராசி, அதே இடத்துல அந்த சுனபா யோகத்தை உருவாக்குன சனி இத்தனை விதமா வேலை செய்யும். இப்ப சனி வக்ரமா இருக்காரு, வேலை பார்க்குற இடத்துல டெவலப் ஆயிட்டே போவாரு. சனி வக்ரமா இருக்காரு, ராகு கேதுவோட சேர்ந்திருக்காரு, வெளியில தனிச்சு தொழில் ஆரம்பிச்சு பெரிய எதிர்ப்புகளை சந்திச்சு மேல பெரிய ஆள் ஆயிருவாரு.
ஐயா சனி வக்கரமாகல சுனபா யோகத்தை உருவாக்கி இருக்குது இப்போ அப்படின்னாக்க இப்போ வேலை பார்த்துட்டு இருந்தவர் தனியாக வந்து கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுவார், அல்லது சொந்தமாக தொழில் பண்ணி டெவலப் ஆயிடுவார், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பார், அல்லது ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பித்து அதில் பெரிய அளவில் டெவலப் ஆயிடுவார். அப்போ அந்த ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவில் இருக்கும் இந்த சனி. அதுலேயும் எஸ்பெஷலி கெரியர் டெவலப்மெண்ட் இது சனியால் சுனபா யோகம் உருவாகுது. சரிப்பா, இப்போ இந்த சனிக்கு பதிலாக சுக்கிரனை வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார், அப்படி வச்சுக்கிறோமா? அதாவது ஒரு எடுத்துக்காட்டா சிம்ம லக்னம். சிம்ம லக்னம் ராசி வந்து ரிஷப ராசின்னு வச்சுக்கிடுவோம். ரிஷபத்துல சந்திரன் இருக்காரு, அதானே ரிஷப ராசி. சரி, மிதுனத்துல சுக்கிரன் உட்காந்துருக்காரு, புதன் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம் ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ இது யோகமா இருக்குமா அப்படின்னா அவ்வளோ பெரிய யோகமா இருக்கும். என்ன காரணம் தெரியுமா? லக்னத்துக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. எது சிம்ம லக்னம்னு எடுத்துட்டா 10, 11 கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த யோகம் வர்றதுங்கிறது 11ஆம் இடத்துல இருந்து வருது. அதுவும் வர்றது சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல புதன் ஆட்சி ஆகிறார், அவரு கூட சுக்கிரன் உட்காந்துருக்காரு. அப்ப எப்படி இருக்கும்? அந்த சுக்கிர திசை அல்லது புதன் திசை அல்லது சந்திர திசை நடந்ததுன்னா அந்த பீரியட்ல இந்த ஜாதகன் வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய சக்சஸுக்கு வந்துடுவார். முதல் பாயிண்ட், படிக்கிற பிள்ளையா இருந்தா படிப்பு எங்கேயோ வந்துடும். அதாவது PhD வரைக்கும் படிக்கிறேன், போஸ்ட் டாக் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவல்ல படிப்புகள் போயிடும். சரி, படிச்சு முடிச்சிட்டேன், நான் இப்போ வந்து பிஸ்னஸ்ல இருக்கேன் அல்லது வேலையில இருக்கேன். வேலையில வந்து பல மடங்கு மேல டக்கு டக்கு டக்குன்னு மேல வந்துருவாரு. இல்லப்பா நான் R&Dல இருக்கேன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கேன், ரிமார்க்கபிள் டெவலப்மெண்ட்ஸ் கிடைக்கும், இன்வென்ஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும் இந்த டைம்ல. சரி, நான் வந்து படிப்பு துறையில இல்லை, படிச்சு முடிச்சிட்டேன், வெளியில வந்துட்டேன், வேலை பார்த்துக்கிருக்கேன் அப்படின்னாக்க வெளியே வந்து சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்கன்னா ட்ரேடில் ரொம்ப பெரிய ஆளாக வருவீங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஒரு கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கு, கமாடிட்டி மார்க்கெட்டு, இப்படி எதுலனாலும் சரி எங்கே கொண்டு போய் கையை வச்சாலும் அதில் பல மடங்கு ஜெயிக்கும். இது காரணம் வந்து புதன் வந்து வியாபாரி. சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சுனபா யோகத்தை அந்த புதன் உருவாக்குறார். ஈவன் சுக்கிரதசை நடந்தாலும் புதன் அங்கே பேசித்தானே ஆகணும். புதனும் சுக்கிரன் சேர்ந்துருக்காருன்னு. அதே இது சுக்கிரதசை நடக்குது, அது இன்னும் பிரமாதமான யோகத்தை செய்யும். எது? சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல புதனும் சுக்கிரன் இருக்காரு, ரிஷப ராசி. இப்ப சுக்கிரதசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிரதசையில எவ்வளவு பெரிய யோகத்தை கொடுக்கும்? சொத்து வத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கறதுங்கிறது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரைஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது, நல்ல அழகான வேலைப்பாடுகள் உள்ள வீடுல குடியிருக்கிறதுங்கிறது, சித்திரம் மாடகூடம் அப்படின்றான்ல, அது மாதிரி சித்திரம் மாடகூடத்துல குடியிருக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. 7 நல் இசையால் கொண்டே ஏந்திழைமார் இசைப்ப வாழும் மன்னவனாம் என்று வழுத்துவரை காலும்னு ஒரு கவி கூட உண்டு. ஸோ அந்த விதத்துல யோக பாக்கியத்தை ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கா பேசக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த ஸ்தானம். எது 10, 11 அந்த சிம்ம லக்னமா எடுத்துக்கிட்டா அப்ப வர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த யோக பாக்கியத்தை கொடுக்கும், இருக்கிற கிரகத்துக்கு தகுந்த மாதிரியான யோக பாக்கியத்தை கொடுக்கும். இப்ப சுக்கிரன் இருக்கார் அப்படின்னாக்க உணவுப் பொருட்கள், ரெசார்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, டிராவல்ஸ் டூர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அல்லது வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம், இது பெண்கள் சம்பந்தப்பட்ட ஐட்டம், இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இது அதுலயே சுக்கிரன் வந்து சனி பார்வையில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன். இது கிளியரிங் அண்ட் ஃபார்வேர்டிங் ஏஜென்ட் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கண்டெய்னர் ஆப்ரேஷன், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரியான லைன் எல்லாமே வந்து ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எது? அந்த சுக்கிரன் வந்து சுனபா யோகத்தை உருவாக்குச்சுன்னா. அதே சுக்கிரன் சுனபா யோகத்துல வரையில கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு அவங்க வீட்டுக்காரமா பிரமாதமா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி மனசுக்கு பிடிச்ச மனைவியை கல்யாணம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான. ஏன்னா நம்ம நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிடுறோம் இல்லையா, என்னத்தை செய்யறது, இன்னும் 25 ஒன்று பார்த்து இன்னும் அமைய மாட்டேங்குது, கிடைக்கிறத கட்டிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி கட்டிக்கிறோம்ல. அதே மாதிரி இது பொம்பளை பிள்ளைய வந்து வர்றேன் பூரா சொட்டையும் குட்டையுமா தயா வரான், என்னதையா செய்யறது, இருக்கிற சாத்தியம் வர்றதை கட்டிக்கிடுவான். இன்னும் எத்தனை மாப்பிள்ளதான் ஜோடிச்சு போய் நிற்கிறது, அம்மனை திருவிழாக்கு ஜோடிச்ச மாதிரி ஜோடிச்சு போய் நீ அதான் சொல்லிடுவா. எங்கரு இன்னொரு வாட்டி மாப்பிள்ளை வர்றேன் மச்சான் வர்றேன்னு என்னைய மட்டும் நீ கிளம்ப சொன்ன அவ்வளோதான், நடக்கிறதே வேறன்றவா. அந்த பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். ஏன்னா இந்த பிள்ளைகளை சரி சொல்ல வச்சு கொண்டு போய் மாப்பிள்ளை முன்னாடி நிப்பாடுறதுக்குள்ள இவங்க கிறங்கி கிருத்து தலை சுற்றி சொத்துன்னு விழுந்துருவான், அந்த கணக்கில் ஆகிடும். சரி, அப்போ சுக்கிரன் வந்துருச்சு அப்படின்னாக்க மனைவியால யோகம் வர்றதுங்கிறது, மாமியாரால யோகம் வருது. மாமியாராலையும் யோகம் வருமாய்யா அப்படின்னாக்க வரும்பா. அத்தையால யோகம் வர்றதுங்கிறது, இதெல்லாம் வந்து அந்த சுக்கிரன் வந்து தசை நடந்ததுன்னா. புதன் தசை நடந்ததுன்னா அவங்களுடைய இன்டெலெக்சுவல் வந்து ரொம்ப மேலே வரும். அதில் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, தரகு பண்ணுறவங்க, தரகு புரோக்கரேஜுங்கிறது வந்து நான் சொல்கிறது
நீங்கள் வீட்டு தரகு பண்ணுங்க, புரோக்கர் பண்ணுங்கிறதுல ஆரம்பித்து ஒரு வந்து ஷிப்பிங் கம்பெனியில் வந்து லோடு பிடிச்சி கொடுக்குற வேலையில் இருக்காங்க. கரண்ட் எல்லாம் ஒருத்தர் தயார் பண்ணுறாங்க, இன்னொருத்தருக்கு விற்கிறாங்கல்ல, அந்த கரண்ட் வியாபாரியாக இருக்காங்க. நான் சொல்கிறது பெரிய அளவில் கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுறவங்களா இருக்காங்க, அதில் கமிஷன் பேசிஸில் பண்ணுறவங்களா இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுனபா யோகம் புதனால் ஏற்படும். அப்படி புதன் தசை நடந்ததுன்னா இந்த பீரியட் வந்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, அள்ளி எரிஞ்சிட்டு போயிடும். சரியா? சம்பாரிச்சு கொடுத்த காசை வந்து அது என்ன சொல்லுவாங்க, பிரமிப்பாகி போயிடும். வாழ்நாள்லையும் பார்த்துருக்க மாட்டேன் அம்பிட்டு காசை அப்படின்னு காமிச்சு விட்டு போயிடும். சரி, இப்போ இதே புதன் வக்ரம் ஆயிட்டார் அல்லது அதே சுக்கிரன் வக்ரம் ஆயிட்டார், சுக்கிர தசை நடக்குது அப்படின்னாக்க வில்லம்பை எடுத்துக்கிட்டு ஏத்தாப்புல நிற்பாங்கன்னு அர்த்தம். யார்? வீட்டுக்காரம்மா, அவங்க சொந்த பந்தங்கள், மாமியார், அத்தை வர்க்கம், இவங்கெல்லாம் வந்து கையில் உடைவாளை உருவிக்கிட்டு வந்துடுவாங்கன்னு அர்த்தம். இங்கெல்லாம் பஞ்சாயத்து வர்றதுக்கான அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இதே சுனபா யோகம் தான். பட் சுனபா யோகத்துக்கு எவனோ ரிவர்ஸ் கியர் போட்டு விட்டாண்டா அப்படின்ற மாதிரி ஆகிப்போயிடும். அதே சுனபா யோகத்தில் ராகு அல்லது கேது கூடிருச்சுன்னு வச்சுங்களேன், மறுபடியும் யோக வாக்கியம் பெறப்பட்டான். இது எப்படி தெரியுமா? இன்னும் கொஞ்சம் சாதா இன்ஜின் மாட்டி ஓட்டிக்கிட்டு இருந்தவனா டர்போ இன்ஜின் தூக்கி மாட்டி ஓட்ட சொன்ன மாதிரி ஆயிடும். அவன் இன்னும் ஃபாஸ்ட்டாக போவான். ஆக மொத்தத்தில் வந்து அந்த ஒரு கிரகம் வந்து எந்த கிரகத்தினால அந்த சுனபா யோகம் வருது, அந்த திசை எப்போ வருது, அது எத்தனாம் இடத்து அதிபதியா இருக்காரு, வக்கரமா இருக்காரா வக்கரம் ஆகலையா, வக்கரமா இருந்தா ராகு எது கனெக்ஷன் ஆயிருக்கா இல்லையா, உச்ச வீடு நீச வீடு ஆட்சி வீட்டில் இருக்காங்களா, இல்லை நார்மலா பகை நட்பு நீசம் பகை நட்புல இருக்காங்களா, இப்படிங்கிற மாதிரியான இதை பொறுத்து அந்த சுனபாயத்தினுடைய படிநிலைகள் மாறும். சரியா? இப்ப சந்திரன் 2ஆம் பாவத்துல இருக்கிறார். எது? சரி, சந்திரனுக்கு தான் நான் பாக்குறேன். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. குஜாதி ஐவர்களத்தையும் சொல்லணும். அதான் செவ்வாய், குரு, இப்படி கிரகம் 2ஆம் இடத்துல இருக்குனாக்க இவங்க வந்து அதாவது சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அல்லது குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்திருக்கிறது லக்னம் எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், ராசி எந்த ராசியா வேணாலும் இருக்கட்டும். செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா பூமி யோகம் கிடைக்கும், சொத்து சோகம் வாங்குவாங்க. அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களா இருந்துச்சுனாக்க பெரிய போஸ்டிங்க்கு வருவாங்க. நான் வந்து போலீஸ்காரராக இருக்கேன் அப்படின்னாக்கா அவர் இன்ஸ்பெக்டர் ஆகுறது, அதுக்கு மேலே பெரிய இன்ஸ்பெக்டர் ஆகுறது, அதுக்கு மேலே ப்ரொமோஷனுக்கு போகிறது. ஏன்னா இந்த படிநிலை தான் நமக்கு தெரியாது. அதனால் எஸ்பி ஆகிறது, டிஎஸ்பிக்கு அப்புறம் எஸ்பி, ஏதோ ஒன்று மொத்தத்தில் அப்படி அடுத்தடுத்த கிரேடுக்கெல்லாம் போகிறது. அதே மாதிரி ஹவல்தார் அப்படின்லாம் இதில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதுனா இராணுவத்தில், மிலிட்ரியில், அது மாதிரி பல படிநிலைகள் கடந்து போகிறதுங்கிறது. அது மாதிரியான ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வருவாங்க. ராகு இதுனா சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் செவ்வாய் இருந்ததுன்னா செவ்வாய் தசை நடக்கிறப்ப. அதே செவ்வாய் தசை வந்து நெருப்பு ராசிலேயே இருக்குது, அதோட சனியும் சம்மந்தப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மருத்துவத்துறையில் பெரிய சாதனைகள் பண்ணுவாங்க. அந்த மருத்துவத்துறை சாதனைங்கிறது அந்த பர்டிகுலர் ஜாதகத்துக்கு 6ஆம் இடம் அல்லது 8ஆம் இடம், இது ரெண்டும் சம்மந்தப்படுது. அதை 9க்கு அதிபதி பார்க்குறாரு அல்லது அவரும் சேர்ந்திருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய டாக்டராக வருவாங்க. இந்த 9க்கு அதிபதி குருவாக இருந்து பார்த்துச்சுன்னா பீடியாட்ரிஷியனாக வருவாங்க. பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஓஜி படிப்பாங்க. ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ரேடியாலஜி படிப்பாங்க. கேது சம்மந்தப்பட்டுச்சுன்னா சைக்காலஜி படிப்பாங்க. புதன் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பல்மனாலஜி அல்லது டெர்மட்டாலஜி படிப்பாங்க. இப்போ இது அந்த அந்த இதுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே வரும்ல சார். இத்தனைக்கு சேர்ந்ததே விஷயம். அப்போ ஒரு சின்ன மாறுபாடும் நமக்கு ஏகப்பட்ட வித்தியாசங்களை காமிக்கும். நமக்கு தெரிஞ்சதில்ல என்ன, சூரியன் வலுத்திருந்தால் செவ்வாய் வலுத்திருந்தால் ஒருத்தர் டாக்டருக்கு படிப்பார் அப்படின்னுக்குருவான். சரிப்பா, டாக்டருக்கு படிப்பார், அதுக்கப்புறம் என்னத்தை படிப்பார்? ஒருத்தர் சர்ஜன் ஆகிறாரு, ஒருத்தர் எம்டி ஜெனரல் மெடிசன் ஆகிறாரு, ஒருத்தர் கைனகாலஜி வர்றாரு, ஆங்காலஜி வர்றாரு, எத்தனையோ படிக்கிறாங்க இல்லையா, அனாட்டமி படிக்கிற, என்னென்னமோ படிக்கிற படிப்பு வந்துருச்சு சார், அத்தனை படிப்பு வந்துருச்சு. அப்போ இவ்வளவு படிப்புக்கும் இதில் எப்படி பிரான்ச் பிரித்து எடுக்கிறது? நம்மகிட்ட இருக்கிறது 9 கிரகம் தான் சார், 12 கட்டம் தான் சார், அதுக்குள்ளே தான் சார் வித்த காமிச்சாகணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படித்தான் வந்து இப்போ சுற்றிக்கு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப காலமாக சொல்லிக்கிருந்தோம், ராகு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் அது ராகு தான் கம்ப்யூட்டரு தெரியுமா உனக்கு அப்படின்னு இருந்தான். சரி, ராகு கம்ப்யூட்டர்னா கம்ப்யூட்டரில் வந்திருக்கிற இவ்வளோ டெவலப்மெண்ட் எங்கே போய் சொல்கிறது? இன்னைக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, விண்டோஸ் 95ல் ஆரம்பிச்சிச்சா, அதுக்கு முன்னாடி 486 286லாம் ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு. ஃப்ளாப்பியை போட்டு டிரைவ் வந்து ஃப்ளாப்பி டிரைவை போட்டு கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண, கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி வச்சுட்டு டீ சாப்பிட்டு வந்தோம்னா செட்டு ரெடி ஆயிரும். அந்த காலத்து வால்வு செட்டு மாதிரி, ரேடியா செட்டு மாதிரி கம்ப்யூட்டர் இருந்தது ஒரு காலத்தில். 286 486 நான் வச்சுருந்துருக்கேன், அந்த டைமில் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அப்போது அதுக்கப்புறம் விண்டோஸ் 95 வரையில் ஆன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பி வரையில அதை விட அதிசயமாக பார்த்தோம். இப்போ எங்கெங்கேயோ போயிடுச்சு பெண்டியம்லாம் இல்லையா? அப்போது இந்த டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே ராகு தான். அப்படின்னாக்க ராகு எப்படி இருந்தால் எதை படிக்க வைக்கும்? ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படிச்சிருப்பார் சார், அவர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார்.
இன்னொருத்தர் கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாரு, அவர் ரிலேட்டட் டு லா ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர் தயார் பண்ணுறதுங்கிறது, அது மேனேஜ் பண்ணுறதுங்கிறது, அது சம்மந்தப்பட்ட நிதி நிர்வாகங்கள், அதில் அட்மினில் உட்காந்துருப்பார். அதே கம்ப்யூட்டர் படிச்சிருப்பாரு, இன்னொருத்தர் ஒரு பிஸ்னஸ் பிளேஸில் உட்காந்துருப்பாரு. அந்த பிஸ்னஸ் பிளேஸ் சம்மந்தப்பட்ட அவங்க இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட லைனில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஒரு சிஸ்டத்தில் மேனேஜ் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேரை போட்டுட்டு இருப்பார். அப்போது ராகு யாரோட கனெக்ட் ஆகிருக்காங்க, எங்கே இருக்காங்க? அதுவும் 6ஆம் இடமா இருந்தால் வெளிநாட்டில் இருப்பாங்க, 5 9ஆம் இடமா இருந்தால் தாய்நாட்டில் இருப்பாங்க. 7ஆம் பாவத்தில் உட்காந்து இந்த காம்பினேஷன் இருந்துச்சுனாக்கா அவங்க வெளிநாடு வரவும் போகவும் இருப்பாங்க. எங்கே நியூயார்க்கு பஸ் ஸ்டாண்டை போய் தொட்டுட்டு வா அப்படின்னுவாங்கல்ல, அது மாதிரி தொட்டுட்டு ஓடியாருவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட். ஸோ இந்த வேரியேஷன்லாம் எடுக்கிறது தான் சார் ஜோசியம். அப்போ சுனபா யோகம் அப்படிங்கிறது 2ஆம் பாவத்தில் செவ்வாய் உட்காந்துருந்துச்சுன்னா சொத்து பத்து சேர்றது, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட இது, யூனிஃபார்ம் சர்வீஸில் டெவலப் ஆகிறதுங்கிறது, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் டெவலப் ஆகிறதுங்கிறது, இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்ட வகையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் ராகு சேர்ந்தா வந்துடும். அதுவும் இது காற்று ராசிகளில் இருந்துச்சுன்னா இன்னும் பிரமாதமாக வரும். அதே மாதிரி இந்த செவ்வாய் வந்து யோக பாக்கியத்தை பிரமாதமாக கொடுக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்கும் அதே செவ்வாய், அதாவது சுனபா யோகத்தில் செவ்வாய் இருக்காரு, அந்த செவ்வாயோட சனி கனெக்ட் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது நெருப்பு ராசியில் இருந்துச்சுன்னா டாக்டராகவும் வர்றதுக்கு அமைப்பு இருக்குது, ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதில் வந்து ஏதாவது ஒரு கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா அவங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க. எப்படி, நான் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், செஃப்புக்கு படிச்சிருக்கேன், க்ரூஸில் வேலை பார்க்குறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்க்குறேன் சொல்கிறாங்க இல்லையா, அது அப்படி போயிடும். அதே இது வக்ரமால நல்லா இருக்குது அப்படிங்கல, அல்லது வக்ரமாகி ராகு கேதுவோட கனெக்ட் ஆகிருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ஓனர் ஆயிடுவாங்க. சரியா, எனக்கு 4 ஊரில் ஹோட்டல் இருக்குது, 4 ஊரில் ரெசார்ட்ஸ் கட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு அந்த ரேஞ்சில் வந்துடுவாங்க. அப்போ ஒரு இடத்து அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் சுனபா யோகம் வேலை செய்யும். கிரகம் எந்த கிரகம் இருக்குது, எத்தனாம் இடத்ததிபதியாக இருக்குது, இது ஆமாம் எத்தனாம் இடத்ததிபதியாக இருக்குது, எந்த வயசில் அந்த கிரகத்தினுடைய தசை வருது அல்லது சந்திர தசை வருது, அப்போத்தான் அவன் ஜெயிக்க முடியும். சரி, இப்போ இது குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். குரு இருந்தால் இன்னும் பேரு புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் எங்கேயோ போயிடும். ஏன்னா புகழ் கிடைக்கிறதுங்கிறது குருவால் கிடைக்கும், அது பேர் கிடைக்கிறதுங்கிறது குருவால் கிடைக்கும். அந்த குரு 2ஆம் பாவத்தில் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல குரு நின்றுச்சுன்னா அவனுடைய ஆயுள் காலத்துக்கு பின்னாலும் அவனுடைய பேர் நிலைச்சு நிற்கும் சார். அது மாதிரி பல விஷயங்களை பண்ணி விட்டு போயிட்டான். எது, கோயில் குளஞ்சிருது, புண்ணிய தீர்த்தமாதல், புகழ் சிறு கோயிலாதல், நன்னிய குளங்களாதல், கோயில் குளம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, ஸ்தல யாத்திரை போகிறது, காசி ராமேஸ்வரம் போகிறது, கங்கா ஸ்நானம் சித்திக்கிறது வரைக்கும் பர்ஃபெக்ஷன் சூப்பராக கொண்டு போயிடும். அப்போது இவ்வளவு தூரம் வந்து பொருளாதார ரீதியான வெற்றி கொடுக்கறது, பேரு புகழ் சம்பாதிச்சு கொடுக்கறதுங்கிறதுல புதன் கொண்டு போவார். அதே மாதிரி பிள்ளைகளால் மன நிம்மதி அடைகிறதுங்கிறது, அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் அப்படின்றான் இல்லை, ஈன்று புறந்தறுதல் தாய்க்கு கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் வேந்தருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேல்வடித்து கொடுத்தல் கொல்லருக்கு கடனே, நன்னடை நல்கல் வேந்தருக்கு கடனே, களிறு எய்து பெயர்தல் காளைக்கு கடனே. அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கான கடமையை செஞ்சு வச்சா போதும், அந்த பிள்ளைய வந்து 1க்கு 10 வளர்ந்து நிற்கிறத பார்க்குறப்ப அம்புட்டு சந்தோஷமா இருக்கேன். சுனபா யோகம் இருக்கிறவங்களுக்கு அந்த யோகம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெத்த பிள்ளைகளை பார்த்து பெருமைப்பட்டு தெரியும். அதே தான் அந்த குரு வக்கரமாகி போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பெத்த பிள்ளை இருக்கான் பாருங்க, அவன் இந்த யோகம் இருக்குது சுனபா யோகத்துக்காரன் செத்து போனதுக்கப்புறம் தான் அவன் பெருமையே தெரியும். எங்கள் அப்பன் இருந்தப்ப தலையால் அடிச்சுக்கிட்டு சொன்னான்டா, நான் தான் கேட்கல, ஆனால் மனுஷன் கரெக்டாத்தையா சொல்லியிருக்காரு. ஆனால் இருக்கிறப்ப வந்து 2 பேரும் கத்தி சண்டை போடுவாங்க, யார் அப்பனும் பிள்ளையும் சேர்ந்துக்கிட்டு கத்தி சண்டையெல்லாம் போடுவாங்க. அந்த வக்ரம் ஆயிட்டான். ஆனால் அதே சமயத்தில் வக்ரம் இல்லாமல் இருந்தால் ஓகோன்னு இருக்கு. அதே குரு வக்ரமாகி ராகுவோட சேர்ந்துட்டாரு, இன்னும் பெரிய அளவில் டெவலப் ஆகும். அந்த பிள்ளைகளை பார்த்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், என்னை விட என் பிள்ளை பிரமாதமாக டெவலப் ஆகிட்டாயா அப்படின்ற மாதிரியான அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு படிநிலைக்கு தகுந்த மாதிரியும் சுனபா யோகம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. இப்போ பாருங்க, இதில் வந்து நம்ம சுனபா யோகத்துக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வச்சுக்கிட்டு பார்த்துக்குருவோமா, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஜாதகமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் போட்டு விட்டுருந்தாங்க, இதில் நம்ம கொஷின் கேட்குறதுல போட்டு விட்டுருந்தாங்க. கௌரி சங்கர்னு ஒரு ஜாதகம் அந்தியூர்லேருந்து வந்துருச்சு. இதுக்கு பதில் வந்து தனியாக சொல்லிடுவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் வந்துடும். என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னு கூட பார்த்துருவோமா. Worried about my future, I want to know about my financial and work stability, present Kedu Dasa and upcoming Shukra Dasa, if any possibility starts own business. ஓ பத்தியெல்லாம் வந்துருச்சு பாருங்க. சரிங்க சார், இப்போ இதில் பாருங்க, லக்னம் வந்து சிம்ம லக்னம், கடக ராசி, சந்திரன் கடகத்தில் இருக்கு, 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரன் இருக்கார் பாருங்க. அப்போ இப்போத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான், இந்த சந்திரனுக்கு சுக்கிரன் 4ஆம் இடத்ததிபதி, 11ஆம் இடத்ததிபதி, லக்னத்துக்கு சுக்கிரன் 3க்கு அதிபதி, 10க்கு அதிபதி,
சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்துல வேற 3ஆம் பாவத்துல ஆட்சி ஆகிறார். 3ஆம் இடத்தில் சுவர் முற்று பலனாகிற நோக்கம் 3ஆம் இடத்த அதிபலவானாக 3 லட்சரு தோன்றும் கர்ணபூசணம் சூடி இருப்பான் சுகமாகன்றான். கர்ணபூசண பலன் உண்டு. அப்பேற்பட்ட யோகத்துல சுக்கிரன். இந்த சுக்கிர தசை இந்த ஜாதகனை தூக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒன்றும் வயசாயிரல, இவருக்கு சின்ன வயசு தான், 34 வயசு தான் ஆகுது. இந்த கேது தசை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த சுக்கிர தசை வந்து இவருக்கு தூக்கி விடும் பாருங்க, மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகும். பல பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஜாதகனாகவும் பெரிய முதலாளியாகவும் வந்து நிற்கக்கூடிய அமைப்பு உண்டு. இவருக்கு எனக்கு வேலை எனக்கு எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் லட்டு உருண்டையை பற்றி சொல்லிக்கிருக்கேன், அவர் பொறி உருண்டை எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்தில் இந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா ஜாதகம் மிகப்பெரிய சாதனைகள் செய்யறதுக்கான ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே இது சார் இந்த இதுக்கு கொஸ்டின் உங்களுக்கு தனியாக சொல்லுவாங்க, பதில் சொல்லுவாங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ இதே இது இன்னொரு ஜாதகத்தை எடுத்துக்குவோம் சார். இந்த யோகத்தை எடுக்கிறத விட இதை பார்த்து இந்த யோகத்தை எடுத்துங்க. ரிஷப ராசி, ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்துருக்கார். பரிவர்த்தனை யோகத்தில் அவர் சந்திரனோடையும் சேர்ந்துக்கிறார். ரைட்டா, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, லக்னம் கும்ப லக்னம், லக்னத்தை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர தசையோ சந்திர தசையோ சூரிய தசையோ புதன் தசையோ நடந்தால் அந்த தசை யோக தசையா மாறி இந்த சுனபா யோகம் பெர்ஃபெக்டா வேலை செய்யும். சரியா, அப்பேற்பட்ட யோகம். சிலருக்கு சுனபா யோகம் இருந்தாலும் ஒரு புரேசனமும் இருக்காது. எங்க அதுக்கு ஒரு சாதகத்தையும் காமியம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா அதுதான் இந்த ஜாதகம். இதுலயும் மகர லக்னம், கன்னி ராசி, 2ஆம் பாவத்துல சுக்கிரன் ஆட்சி. ஆனா பாருங்க, சூரியன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் கேது, அதை சனி ராகு எல்லாம் பாக்குறாங்க. இருக்கிற 9 கிரகத்துல 8 கிரகம் சம்பந்தப்படுதுரா ராசா இந்த சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல. அப்படின்னாக்க என்னத்தை செய்யறது, இங்க வந்து எல்லாம் போட்டு கிரக யுத்தத்துல அமைக்கிறோம். ஆனாலும் பரவாயில்ல, சந்திரனுக்கு 2ல சுக்கிரன் ஆட்சியா இருக்கனால ஓரளவுக்கு வேலை செய்யும். எப்படின்னா, ஒரு கார்ல ஓட்டிட்டு போறேன், பென்ஸ் கார்ல ஓட்டு போறேன், ஏறி உட்காந்து ஒரு மீதி வச்சான்னாக்கு 10 செகண்டில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடை தட்டியது அப்படின்றாங்க. அப்படி போயிடும். ஆனா அதே இது ஒரு லோடு லாரி, அசோக் லைலாண்ட் லாரி 20 டன் ஏற்றிக்கிட்டு மிதின்னு மிதிச்சால் அது போகாது, டர்ன்னு தான் போவோம். அந்த கணக்கு தான் இது. அப்போ ஏகப்பட்ட லோடை வச்சு இழுக்கிற மாதிரி. அப்போ இதில் சுனபா யோகம் இருக்குது. இவங்களுக்கு வந்து பார்த்தா நீ என்னமோ சுனபா யோகம் இருக்குன்னா எனக்கு தான் சுனமா இருக்குது, ஒன்றும் வேலை செஞ்ச மாதிரி தெரியலையா அப்படின்னு இவர் சொல்லுவார். ஆனால் முதல் 2 ஜாதகம் காமிச்ச பாருங்க, இலை சூப்பராக இருந்துச்சுரா, சுனபா யோகம் அருமையாக இருந்துச்சியா அப்படின்னுவாங்க. அப்போ எது உண்மை அப்படின்னாக்க 2மே உண்மை தான். அப்போ அந்த சுனபா யோகத்துக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ மேலே தூக்கி வைக்கிறோங்கிறத வச்சுட்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கே தவிர வேற ஒரு காரணம் இல்லை. அப்போ எந்த ஒரு யோகமாக இருந்தாலும் அந்த யோகம் வேலை செய்யறதுக்கு அந்த தசை நடக்கணும், அந்த திசையை அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற வயசுல நடக்கணும். அப்படி வயசுல நடக்கிற அந்த யோகம் வந்து பங்கப்படாமல் இருக்கணும். எப்படி பங்கப்படும், ராகு கேது சம்பந்தமாகிறது, இந்த இப்போ சொன்னல அது மாதிரி கிரக யுத்தம் ஆகிறது, வக்கிரமாய் நிற்கிறதுங்கிறது, அல்லது சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரனே உட்கார்ந்துருக்கார், அந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன் நீசமாயிட்டான்னு வைங்க, ஸ்தான பலம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ல நிற்கிறதுங்கிறதெல்லாம் என்ன கொண்டு வந்து விடும்னா, பெருமைக்கு எருமையை மேய்க்கிற கணக்கா விடும். இல்லை நான் எங்க வீட்டுக்காரனுங்க கச்சேரிக்கு போறேன்ற கணக்கா எங்க சாதகத்திலையும் சுனபா யோகம் இருக்காப்பா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர அந்த சுனபா யோகம்ங்கிறது பெருசா சக்சஸ் ஆகாதுங்கிற மாதிரியான அமைப்பு. அப்போ இது இந்த ஒரு யோகம் இது மாதிரி ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு. ஒரு யோகத்துக்கு இன்னமும் நான் முழுசா சொல்லிட்டேனா அப்படின்னாக்குன்னு சொல்லலை. இன்னும் இப்போ சுனபா யோகம் செவ்வாயால உருவாச்சுன்னு எடுத்துக்கிட்டா, மேஷ லக்னத்திலிருந்து மேஷ ராசியிலிருந்து, அப்புறம் மேஷ லக்னத்துக்கு ரிஷப ராசி, மேஷ லக்னத்துக்கு மிதுன ராசி, அதுக்கு 2ஆம் இடத்துல செவ்வா, இப்படி ஒரு லக்னத்துக்கும் ஒரு ராசிக்கும் 12க்கும் பேசிட்டு போனா என்னைக்கு முடிக்கிறது? அப்போ அது மாதிரி ஒன்னொன்னுக்கு தகுந்த மாதிரி அந்த தசா அதனை அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கின ஆதிபத்தியத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி இந்த சுனபா யோகம் ரொம்ப பிரமாதமா வேலை செய்யும் சார். நாட் ஓன்லி சுனபா யோகம், அத்தனை யோகம் அப்படி வேலை செய்யும். அப்போ இந்த டைப்ல எடுத்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப இதுல இருந்து மிச்சத்தை நீங்க பிக்கப் பண்ணலாம் இல்லையா. எந்த அளவுக்கு புரிஞ்சுதுங்கிறத எனக்கு கமெண்ட்ல. சரியா, மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நமது நண்பர்கள் ஆள் போல் தலைதழைத்து, அருகது போல் வேரூன்றி, மூங்கில் போல் கிளைகிளைத்து, முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.